ஹாய், இப்போ தாங்க ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம சிவகுமார் ஐயா தான் பேசியிருந்தார். சூர்யா சாரோட அப்பா அவர் தான் பேசியிருந்தார். அவர் பேசுகிறது விஷயம் இல்லை, பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார்ல, அதுதான் விஷயமே. நம்ம சத்யராஜ் சார் இருந்தார், அவரை வச்சுக்கிட்டு அவர் பேசுன விஷயம்லாம் இருக்குல்ல, பங்கமாக பேசியிருந்தார். பக்கத்தில் சத்யராஜ் சாரை பார்க்கணுமே, ஐயோ கையை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி எப்படி மேலே கீழே முழிக்கிறது அப்படி இப்படின்னா நம்ம சார் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா சிவகுமார் சார் பேசுனது அப்படி, நம்ம ஐயா பேசின விஷயங்கள் அப்படி. அந்த விஷயம் என்னன்றது பின்னாடி வருது, நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். இப்படி இருந்தால் அந்த மனுஷன் என்ன ஆவார்? சத்யராஜ் சார் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படிலாம் பேசலாமா? அவரை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ஐயா இப்படி பேசலாமா? ஐயா அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். பாவம் ஐயா வாயே திறக்க முடியாமல் உட்காந்துட்டு இருந்தார். நீங்களும் அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு தலைகணி கடையில் ஒரு 140 ரூபாய், 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி 5-6 புத்தகம், செருப்பு தான். அப்படிப்பட்ட காமராஜர் நீங்கள் துவக்கடிச்சிங்களே, அது ஏன் துவக்கினா உங்களுக்கு அப்போ காமராஜர் தேவையில்லை, மாற்றம் வேணும். நீங்கள் புரியும் உனக்கு. அப்போ பக்தபட்சமாக இருந்துன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு விஷக்கிருமிகள் பறவை எடுத்துன்னு சொன்னார். திமுக பவருக்கு வந்தோடனே விஷக்கிருமிகள் பறவை எடுத்துன்னு சொன்னார். பட் அது விஷக்கிருமிகள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்க 59-69 வருஷம் ஆண்டுருக்காங்கல்ல. திமுக ஆட்சி வந்து 69 வருஷம் ஆண்டுருக்காங்கல்ல. அதுவும் பிடிக்காம தானே இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் முடிவு பண்ணால் அந்த மனப்பூர்வமாக நம்ம ஏற்றிட்டு போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 95% இளைய தலைமுறை முதல் தலைமுறை ஓட்டு போடணும். பூரா 90% காசு வாங்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க. பெண்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்க யாரு? என் பையனில் என் பேரன் ஓட்டு போட்டிருக்கான். அவன் பேரன் தான் அடுத்த வாழ போகிறவன். நான் 5 வருஷம் அது சேர்த்து போக போகிறேன். அந்த தலைமுறைக்கு எங்களுக்கு சரியான தலைவர் முடிவு பண்ணும்போது அதை தப்புன்னு சொல்லுது. நீங்கள் யாரு? நல்லது பண்ணுவார் நம்புவோம். இல்லை என்னடாச்சுன்னா ஒரு எங்க அப்பா சொல்லு